வணக்கம். என் பெயர் ஸ்ரீமதி. என் பதிவு 327. இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தந்தை சொல்விக்க மந்திரமில்லை. தசரத மாமன்னனுக்கு சில ஆண்டுகளாக குழந்தையே இல்லை. அப்புறம் யாக வளர்த்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. 4 ஆண் குழந்தைகள் பிறக்குது. அவங்கள 5 வயதிலேயே குருகுலம் அனுப்புகிறாங்க. அவங்களும் ஏன் எதுக்குன்னு கேட்காம கூட போகிறாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து எனக்கு ராமனை லட்சுமணனை என் கூட அனுப்பி வைங்கன்றாங்க. தசரத மாமன்னனும் சரின்றாங்க. கைகையுடைய சூழ்ச்சியால் ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு வனவாசம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. வனவாசம் கிளம்புறப்ப ராமனுடைய தாயாகிய கோசலை சொல்கிறாங்க, நீ போனீன்னா நீ இறந்துருவேன் அப்படின்றாங்க. ராமன் சொல்கிறாங்க, நான் போலாட்டினா இந்த ஊர் மக்கள் எல்லாம் தந்தை சொல்கிறத கேட்காத பையன் அப்படின்ற அவமானம் எனக்கு தேவையில்லை, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அம்மாட்ட அனுமதி வாங்கிட்டு கிளம்புறாங்க. வனவாசம் முடிஞ்சு ராவணன் கிட்ட இருந்து சீதையை காப்பாற்றி அயோத்திக்கு கூட்டிகிட்டு வரல. அயோத்தி மக்கள் எல்லாம் அவங்கள உள்ளேயே விடலை. அப்புறம் ராமன் வந்து அயோத்தியை விட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் ராமனுடைய கனவுல அவங்க அப்பா வந்து சீதை வந்து நெருப்பு மாதிரி அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்க கனவுல வருது. அப்புறம் ராமன் வந்து சீதையை பூ மிதிக்க விட்டு அயோத்திக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு இடத்துலையும் அப்பா சொல் பேச்சை கேட்டு இருந்தாங்க. இதுவே தந்தை சொல்விக்க மந்திரமாகும்.